வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேரா ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோயிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறேன். இன்னைக்கு ஓம் ஸ்ரீ மனிஷாசுர மத்தினி ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயம் புந்தோங் ஈப்போ பேரால தான் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு தற்பொழுது திருப்பணியிலே இருக்கிறவாசி இந்த திருப்பணி இடத்துலேருந்து தான் ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இவங்க ஆதி காலத்தில் உள்ள அம்மன். இன்னமும் இந்த அம்மனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலயத்தை அமைக்கிறதுக்காக ஆலய நிர்வாகம் அயராத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் ஒரு ஆலயம் அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இவங்களை சார்ந்து இருக்கிற கொலை வழிபாடுகள் நல்லபடியாக நடக்கும். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 553வது ஆலயம் தேவஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயம் ஸ்பூனர் ரோட்டில் தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஆலயத்தை சார்ந்த இருக்கிற பூசாரியும் சரி, அதே நேரத்தில் ஆலயத்தை கமிட்டி மெம்பரும் சரி நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் வரணும், எடுக்கணும், இந்த ஐயனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஆவலோடு இருந்திருந்தாங்க. இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை கேட்டு அவங்களோட அனுமதி வழியாக பெற்றுக்கொண்டுதான். அதே நேரத்தில் இந்த ஆலய நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற சிலைகளை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு, ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. நம்மளை மரியாதைக்குரிய ஒரு விஷயத்தில் இடத்த வச்சு தான் நம்மளை வணங்க வச்சுருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த ஆலயத்தை ஒட்டி ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயம் ஸ்பூனர் ரோட் 554வது ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண்ணை கேட்டுட்டு வந்திருந்தேன். இந்த ஆலயம் ஒரு சின்ன ஆலயம் தான், ஒதுக்குப்புறமாக தான் இருக்குது. இன்னமும் வழிபட்டுக்கிட்டு வராங்க. இந்த ஆலயத்துக்கு தனிப்பட்ட முறையில் பக்தர்களும் வணங்கிட்டு வராங்க. இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் கிடச்சிருந்துச்சு. இந்த ஆலயத்தை நிர்வாகத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற ஒரு சின்ன சின்ன ஆலயங்கள் அங்கங்கே இருக்கும். இன்னமும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. 555வது ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வரும்போது இந்த ஆலயத்த தலைவர் ஆலயத்தை அடைச்சிட்டு போயிருந்தாரு. பார்த்த கையோட திறந்து எங்களுக்காக வழி விட்டுருந்தாரு. அதே நேரத்தில் உங்கள் ஆலயம் தான் 555 சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. இந்த ஆலயத்துக்கு எப்பயாச்சும் ஒரு நாள் வருவீங்க நான் எதிர்பார்த்துருந்தேன், ஆனால் இன்னைக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு ஒரு விசேஷ காலகட்டத்தில் புந்தோங் காளியம்மன் கோயிலுக்கு திருவிழாவாசி அவர் புறப்பட்டு போகிற நேரத்தில் தான் இந்த மண்ணை கொடுத்துட்டு போயிருந்தாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார். அவர் சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. இந்த ஆலயத்தோட ஐயனுக்கு தீமதி இறங்குவாங்களாம். அது ஒரு பெரிய விசேஷமாக இருந்துச்சு. சில ஆலயத்தில் மட்டும்தான் இது நடக்கும். இந்த ஆலயத்தில் அந்த தீமதி குழியிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக கருதுகிறேன். அந்த ஆலய நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 556வது ஆலயம் ஸ்ரீ கார்த்திகேயா ஆலயம். புந்தோங் தீகால இருக்கிற ஒரு முருகர் ஆலயம். மலைமேட்டில் அவ்வளோ அழகாக, அவ்வளோ அம்சமாக, திவ்யமான இடத்துல இருக்கிறது என்னால் பார்க்க முடிச்சு. இந்த கோவிலேருந்து கீழுக்கு சுற்றி பார்த்தோமா ஒரு ஒரு பாதி ஈப்போ அளவுக்கு என்னால் பார்க்க முடிச்சு. அதுவும் இரவு நேரத்தில் பார்க்குறது ரொம்ப காட்சி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆலயமும் சாந்தமாகவும் அமைதியாகவும் அதே நேரத்தில் தியானம் பண்ணுற லெவலில் தான் இருந்துச்சு. இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை கேட்டிருந்தேன். கோவிலுக்காரவங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஒரு பிடி மண்ணை எடுத்திருந்தேன். அவங்களோட ஸ்தல விரிச்ச மரத்துலேருந்து எனக்கு இந்த ஒரு பிடி மண் கிடச்சிச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுறேன். இந்த மலைமேட்டில் இருக்கிற ஆலயம் சார்ந்து, அது கார்த்திகேயன் முருகரோட ஆலயத்தை சார்ந்து நிறையா ஆலயம் இருக்குது. அதாவது காளியம்மன் கோயிலும் இருக்குது, இடுமன் கோயிலும் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்து வணங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இந்த கோவிலை அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுத்தமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் நல்ல விசாலமாகவும் இருக்குது. இந்த ஆலயத்தோட மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த முருகரோட காட்சி, முருகரோட ஆலயத்துக்கு வர்ற சந்தோஷமே வேறு மாதிரி தான் இருக்குது. வேறு கூஸ்பாம் தான் அடையுது. இப்போ நம்ம பார்க்குற அந்த அம்மன் பார்த்திங்கன்னா மிக பழமையான அம்மன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அம்மன் ஆலயத்தையும் இன்னமும் அழகாக பராமரிச்சுட்டு தான் வராங்க. இந்த ஆலயத்தை ஒட்டி ஒதுக்குப்புறமாக இருந்தால் கூட இந்த ஆலயத்துக்கு உண்டான வழிபாடும் தனிப்பட்ட முறையில் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா இந்த நாமத்தை கூறிட்டு அடுத்து 31 மார்ச் எடுக்கப்பட்ட இறுதி ஆலயத்துக்கு போயிட்டேன். 557வது ஆலயம் ஓம் ஸ்ரீ முன்னீஸ்வரர் வீர ஆலயம். புந்தோங்கில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் அனுமதி கேட்ட பிறகு அனுமதி கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இவரோட வாசல்லேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கூலி மேரா ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக எல்லா எல்லையிலும் போயிட்டு ஒரு பிடி மண் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் எல்லையிலும் மண் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக எனக்கு தகவல் தெரிவிங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த இடத்துல எடுங்கன்னா, பல இடத்துல நீங்கள் சொன்ன ஆலயத்துலேருந்து எடுத்தாச்சு. இன்னும் நான் செல்ல வேண்டிய எல்லை திருங்கானு, பஹாங், ஜேபி, மிலாக்க அண்ட் சரவா. இந்த எல்லைக்கு மட்டும்தான் போக வேண்டியது இருக்குது. இது உங்களுக்கான நிகழ்ச்சி 1008 சாயில் ப்ராஜெக்ட் நாளை தொடரும்.